இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி இட்லி தோசைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி 4 கிளாஸ் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்துருக்கேன். எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 4 கிளாஸ் அளவு இட்லி ரைஸுக்கு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் கம்பு சேர்க்க போகிறேன். இட்லிக்கு ஊற போடும்பொழுது ஏதாவது ஒரு தானியம் சேர்த்துப்பேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கம்பு. ஸோ 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி, அரை கிளாஸ் அளவுக்கு கம்பு. இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்க போகிறேன். உளுந்து நான் தனியாக ஊற வைக்கல, நான் மொத்தமாகவே சேர்த்து தான் ஊற வைக்க போகிறேன். தனியாக ஊற வச்சு நீங்கள் வேணும்னா அரைக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாகவும் இருக்கும் வேலை. இட்லியும் எனக்கு எப்போவுமே சாஃப்டாக தான் வந்திருக்கு. ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் வச்சு ஒரு 1/2 hour நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா பொளிச்சதுன்னா போதும். மாவு நமக்கு ரெடி ஆகிடும். தோசை இட்லி ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதில் ஏதாவது ஒரு சிறுதானியம் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.